ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்கிரீன் டாக் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் அவைட்டடான கூலியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஒரு வாரமா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. ஆனா இன்னைக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓரளவுக்கு தான் பூர்த்தி ஆயிருக்கு அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கேஸ்டிங் யார் யாருன்னு பார்ப்போம். ரஜினிகாந்த், ஷௌபின், நாகார்ஜுனா, சத்யராஜ், சுத்திஹாசன், அடுத்து கெஸ்ட் ரோல் அமீர் கான் வராது, இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி நடிகர் பட்டாளமே உபேந்திரா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நடிகர் பட்டாளமே சேர்ந்து நடிக்கிற இந்த படத்துல மெயினான கதை ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. இந்த கதை லோகேஷ் ரொம்ப நான் எதிர்பார்த்து போனேன் படத்துக்கு. ஆனா இந்த கதை ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். நான் இந்த ஸ்பாயிலர் சொல்லி யாரையும் இது பண்ண விரும்பல. ஷார்ட்டா சொல்லணும்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்குலாம் போறாங்க அப்படிதான் இந்த படத்தோட கதை. ஒன்னே ஒன்று நல்லா சொல்லலாம், என்னதான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி, ஒரு ஃபார்மலான ஸ்டோரி அப்படின்னாலும் லோகேஷோட ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் படத்தோட இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்டா தெரியுது. படம் என்னதான் கொஞ்சம் சுமாரான படம்னாலும் ஸ்கிரீன் பிளே நம்மள முழு படத்தையும் பாக்குற அளவுக்கு உட்கார வைக்குது. லோகேஷ் கனகராஜ் எடுத்த விதம் கரெக்டா இருக்கு. ஆனா ஸ்டோரி லைன் தப்பா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவரை தியேட்டர்ல பாக்குறோம். அவரோட எல்லா சீன்ஸுமே நல்லா தான் இருக்கு. இதுல என்னன்னா முக்கியமா பெரிய பாசிட்டிவ் என்னன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ். யாருக்குனாலும் ஆக்சிடென்ட் இருக்கும், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டோட காட்டிருக்காங்க. எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட்ல நல்லா எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரஜினிகாந்த்னா ரஜினிகாந்த் மட்டும் தான் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தனால படம் பாக்குறதுக்கும் ஒரு நல்லா இருக்கு. படத்தோட பிளஸ்ஸே படத்துல ரஜினிகாந்த் இருக்கிறது தான். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாவை தாண்டி சௌபினுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு, குரூசியல் ரோல் இருக்கு. அதுல அவர் வேற லெவல் பிளே பண்ணியிருக்காரு. இந்த ரோலுக்கு ஃபஹத் ஃபாசில் தான் கேட்டு இருந்தாங்க. அவர் வரல. அவர் இல்லாத குறைய இந்த படத்துல படம் முழுக்கவே அவர் காட்டி முடிச்சிருக்காரு. அப்படி ஒரு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஒரு முக்கியமான ரோல். அவர் எல்லாத்தையும் அவரோட சைட்ல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. நாகார்ஜுனாவுக்கு அவ்வளவா பெரிய ரோல் இல்லை. என்னதான் வில்லன் லாஸ்ட் காட்டினாலும் ஒன்று ரெண்டு முக்கியமான சீன்ஸ் வச்சிருந்தாங்க. அது தவிர நாகார்ஜுனாவுக்கு அவ்வளவு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அமீர் கான் ஸ்பெஷல் கெஸ்ட் சொல்லவே தேவை. லாஸ்ட் அந்த 2 சீன் ரோலெக்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 2 சீன்ல மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் படம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இது சும்மா லாஸ்ட் போட்டு முடிக்கிறாங்க படத்தை. படத்தோட பிளஸ் இதெல்லாம் படத்தோட மேஜர் பிளஸ்ஸா இருக்கு. லோகேஷ் ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜோட ஸ்டோரி லைன் அந்த ஸ்கிரீன் பிளே சொல்லியாச்சு. ரெண்டாவது அனிருத்தோட மியூசிக் கடைசி வரைக்கும் அவர் விடவே இல்லை. அவர் மியூசிக்கோட இதை அவர் விடாம கடைசி வரைக்கும் பங்கம் பண்ணிட்டாரு. எல்லாமே வேற லெவல்ல போட்டு வச்சிருக்காரு எல்லா மியூசிக்கும். எஸ்பெஷலி அந்த மோகா பாட்டை பிரிச்சு விட்டாங்க தியேட்டர்ல. செம்ம ரெஸ்பான்ஸ். அந்த பாட்டுக்கு மட்டும் கைத்தறல் குமிஞ்சிட்டு இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா எப்பயும் ஒரு குறிப்பிட்ட இதை பத்தி சொல்லுவோம். ஆனா இது ஸ்டோரி லைனே கொஞ்சம் பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஃபார்மல் தமிழ் சினிமால என்ன நடக்குமோ அந்த மாதிரி ஸ்டோரி லைன் தான். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இன்னும் ஸ்டோரி டெவலப் பண்ணி எடுத்துருக்கலாம். மற்றபடி குறை சொல்ல ஒன்றும் இல்லை. ஸ்டன் மாஸ்டரா இருக்கட்டும், டான்ஸ் ரஜினிகாந்தால முடிஞ்ச அளவுக்கு அவர் ஆட வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ரஜினிகாந்த் மாசா தான் இருக்காருன்றத தியேட்டர்ல பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ஸ்டோரி லைன் ஃபால்ட்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ படத்துல ஒன்று சீன் ஃபால்ட், சீன்ல எடுக்கிறது ஃபால்ட் அப்படின்னா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆனா ஸ்டோரி லைன்லேயே ஃபால்ட் இருக்கிறப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போகாதீங்க தயவு செய்து. ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரொம்ப அப்படி இப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. நார்மலா போங்க, போய் வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு நல்ல படமா இருக்கும். மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ரொம்ப பெருசா நினைச்சிட்டு போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான் வரணும். ரொம்ப பெரிய ஒரு நினைக்காம நீங்க மட்டும் நார்மலா போனீங்கன்னா வீக்கெண்ட்ல ஒரு ஜாலியா ஒரு பொழுதுபோக்குற படம் மாதிரி இருக்கும். ரஜினிகாந்த் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கிரீன்ல பாக்குற வாய்ப்பு ஒரு நல்ல படமா இருக்கும். சத்யராஜ் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றேன். மற்றபடி படம் நார்மலா எல்லா சைடும் நல்லா தான் எடுத்துருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்திலே இது ஒரு ரொம்ப சுமாரான படம்னே சொல்லலாம். எப்பயுமே நம்ம கொடுக்குற ரேட்டிங் மாதிரி இந்த படத்துக்கு இந்த இதுல நம்ம எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறோம்னா அவுட் ஆஃப் 5 2.5 கொடுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு திரும்பி வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால 2.5 கொடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.